இவ்வளவு நாள் டெலிவரிக்கு எப்படின்னா நாங்க வந்து கஸ்டமர்கிட்ட ஒரு சிலிண்டருக்கு 30 ரூபா மெனி சிலிண்டருக்கு டெலிவரிக்கு காசு வாங்கிட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆபீஸ்லயே வந்து டெலிவரிக்கு எங்களுக்கு காசு கொடுக்குறத நீங்க கஸ்டமர்கிட்ட தான் வாங்கி பண்ணணும் ஒரு நாள் எங்கள்கிட்ட சொல்லிக்கிறதா நாங்க அதை கேட்டுக்கிட்டு நாங்களும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்படி சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் மட்டும் என்னால டெலிவரிக்கு காசு தர முடியாது, பில் ரேட் மட்டும் தான் தருவேன் தம்பி அப்படின்னு சொன்னாரு. இல்லனே நாங்களுக்கு சிலிண்டருக்கு நாங்க கொண்டு வந்து கொடுக்குற சிலிண்டருக்கு சம்பளம் வந்து நீங்க தான் கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் தர மாட்டாங்க, அவங்களுக்கு யாரும் கொடுக்குறது இல்லைன்னு எங்களை உங்கள்ட்ட தானே வாங்கிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நாங்க சொன்னோம். அப்படி சொல்லும்போது இல்ல என்னால தர முடியாதுன்னு சொன்னாரு. சரிண்ணே நீங்க வேணா எங்க ஓனர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி போன் பண்ணி கொடுத்தேன். அவங்க வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நீங்க வந்து டெலிவரி காசு கொடுக்க வேணாம், அப்படி ரூல்ஸ் இருக்குதா, நீங்க கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நான் அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட கேட்கும்போது இல்லப்பா என்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னாரு, இல்லண்ணே நான் கஷ்டப்பட்டு சிலிண்டர் தூக்குறேன், நீங்களா பார்த்து ஏதாச்சும் கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்கறதுக்கு நானா பார்த்து கொடுத்துக்கிறதுனா பிச்சை தான் போட முடியும், உனக்கு பிச்சை போடவா அப்படின்னு கேட்டாரு. ஆனா தயவு செஞ்சு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாது, ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு நீங்க இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு பேச வேணாம்னு சொல்லிட்டு அவர் சிலிண்டர் டெலிவரி காசு வாங்காம வச்சுட்டு வந்துட்டு ஆபீஸ்ல வந்து இந்த மாதிரி பிச்சை போடுறவன்லாம் கேட்கறா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் கஷ்டப்பட்டு சிலிண்டர் தூக்கிட்டு போயிட்டு அவங்கள பிச்சை எடுத்து வாழ வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க வந்து அவர் சொல்றது மாதிரி ஏதோ காசு கொடுக்கறதுனால தானே அவர் தர முடியாதுன்னு சொல்றாரு, நீங்க அந்த காசு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அப்படிலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சரின்ட்டு அந்த வழியை விட்டுட்டு அவர்கிட்ட மட்டும் காசு வாங்காம சிலிண்டர் சப்ளை பண்ணிக்கிறேன். இது நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா கோர்ட்ல ஒரு கேஸ் வந்துச்சு, டெலிவரி பண்ற இதுக்கு பில் ரேட்டை விட எக்ஸ்ட்ரா காசு எதுவும் கொடுக்க வேணாம், அப்படி கேட்கறவங்க மேல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா நாங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம்னு கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. டெலிவரிக்கு தேவையான காசு எல்லாத்தையும் இந்தியன் ஆயில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்குது, நீங்க யாரும் ₹1 கொடுக்க வேணாம்னு சொல்லி கோர்ட்ல தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அதை கேட்டுக்கிட்டு நான் போய் ஆபீஸ்ல என்ன கேட்டேன், இங்க டெலிவரி பாய் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி அவங்க தான் சொல்றாங்களே, எங்களுக்கு டெலிவரிக்கு அவங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் நீங்க கொடுங்க, நாங்க கஸ்டமர்ட்ட வாங்காம நாங்க சிலிண்டர் சப்ளை பண்றோம் அப்படின்னு கேட்டேன். அப்படி கேட்டதுக்கு அதெல்லாம் தர முடியாது, விருப்பப்படுறவங்க வேலையை பாருங்க, இல்லாதவங்க போங்க, எனக்கு வந்து கஸ்டமர்கிட்ட காசு வாங்கிட்டு சிலிண்டர் ஓட்டுறவங்க மட்டும் இருந்தா போதும், என்னால ₹1 தர முடியாதுன்னு அந்த பையன் சொல்லிட்டாப்ல. அவன் சொன்னோன்னு கேட்டுக்கிட்டு எல்லாரும் வந்துட்டோம், குடோனுக்கு வந்துட்டு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவன் என்னைய மட்டும் தனியா பார்த்துட்டு நீ என்ன இந்த கம்பெனிக்கு நீ மட்டும் தான் ஆளா, நீ என்ன ரூல்ஸ் எல்லாம் பேசுற, தர முடியாது, விருப்பப்பட்டா வேலையை பாரு, இல்லைன்னா வேலையை விட்டு போ அப்படின்னு என்கிட்ட தனிப்பட்டு பேசினேன். இல்ல நீ டெலிவரிக்கு கொடுக்குற காசை கொடு, இல்லைன்னா நாங்க யாருமே சப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். ஏப்ரலுக்குள்ள உங்க எல்லாரையும் நான் வேலையை விட்டு நிறுத்தி போடுறேன், நீ வந்து டெலிவரிக்கு உனக்கு காசும் தர முடியாது, எனக்கு எங்க ஜமாத்துல பசங்க இருக்காங்க அவங்களை கொண்டு வந்து வச்சு நான் பாத்துக்கிறேன், அப்படியே காசு கொடுக்குறான்னு அவங்களுக்கு கொடுப்பேனே தவிர உனக்கு ₹1 கூட தர முடியாது அப்படின்னு சொன்னா, நீ முடிஞ்சா என்னை நிறுத்தி பாருன்னு நான் அவன்கிட்ட பேசினேன். கடைசியா என்னன்னா இந்த கொரோனா பிரச்சனை வந்ததுனால இதை சமயமா வச்சு அவன் என்னை வேலையை விட்டு நிறுத்திட்டான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களால சப்ளை பண்ண முடியாது, கொரோனாக்கு ஏதாச்சும் இன்சூரன்ஸ் கொடுங்க தர முடியாதுன்னு சொன்னான். அந்த நேரம் வந்து எங்களால சப்ளை பண்ண முடியாத நேரத்துல இதை சமயமா வச்சு எங்களை வேலையை விட்டு நிறுத்திட்டான். இப்ப நான் வந்து வேலையை விட்டு நிக்கிறேன். அவன் என்னை வேலையை விட்டு நிறுத்தினது காரணம் வந்து கொரோனா பிரச்சனை இல்ல, இவன் சம்பளம் கேட்கறான், இவனுக்கு கொடுக்க கூடாது, இவன் ரொம்ப நம்மள்ட்ட கேட்டு நம்மள்ட்ட வாங்கி நம்மளோட வருமானத்தை பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு ரீசனா வச்சுதான் என்னை நிறுத்தினேன்னு என்கிட்ட ஓப்பனா சொன்னான். அதுபடி செஞ்சுட்டான். இதுக்கு என்னன்னா கஸ்டமர் எல்லாரும் என்னை வேலைக்கு சேர்க்க சொல்லல, எந்த ஒரு கஸ்டமரும் எக்காரணத்தை முன்னிட்டும் பில் ரேட்டுக்கு மேல ₹1 கொடுக்காது. நான் அது கேட்கற வந்து என்னோட இளன்புறத்து மக்கள்கிட்ட கேட்கறேன். நான் 10 வருஷமா இளன்புறத்து மக்களுக்கு சிலிண்டர் போட்டிருக்கேன், உழைச்சிருக்கேன். என்னோட வேண்டுதலை கேட்டு எல்லா மக்களும் எனக்காண்டி இந்த குமாருக்காண்டி நீங்க எல்லாரும் செய்யுங்க, ₹1 பில் ரேட்டுக்கு மேல கொடுக்காதீங்க. அதுக்கு மேல உங்கள்ட்ட காசு கேட்டா தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இது வந்து சேல்ஸ் ஆபீசர் நம்பர், எங்க ஆபீஸோட ஹெட், இந்தியன் ஆயில்ல உள்ள ஹெட் ஆபீசர் இவர். நீங்க இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா ₹1 கூட காசு வாங்காம உங்களுக்கு பில் ரேட்டுக்கு சிலிண்டர் சப்ளை டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து பண்ணுவாங்க. தர முடியாது, சிலிண்டர் வைக்க முடியாது, அந்த மாதிரி மிரட்டவெல்லாம் வாய்ப்பில்லை. ஒரு நாள் உங்களுக்கு சப்ளைல டிலே ஆனாலும் நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா அடுத்த நிமிஷம் உங்க வீட்டுல சிலிண்டர் வந்து நிக்கும். இல்லைன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க, அதுக்கு பயந்துகிட்டு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாரும் மக்களை ஏமாத்துறா. எங்க கம்பெனில எங்கள்கிட்ட இருந்ததுல 2 கருங்காலி இருந்திருக்கு, அது எங்களுக்கு தெரியல. எங்க கூட இருந்து நாங்க பேசுறது எல்லாத்தையும் போய் அந்த பையன்ட்ட சொல்லி அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு அவனுக்கு விசுவாசம் பிறந்தவங்க எல்லாரும் என்ன சொல்லி இப்ப வேலைக்கு சேர்ந்திருக்காங்கன்னா, நாங்க வந்து எங்கள் மக்கள் எல்லாம் ஏமாளியா தான் இருக்காங்க, நான் சப்ளை பண்ற ஏரியாவில ஏமாளியா இருக்கா, நான் அவளை ஏமாத்தி எப்பவும் போல நான் காசு வாங்கிடுறேன், நீங்க எங்களுக்கு காசு தர வேணாம், நீங்க வந்து உங்கள்ட்ட காசு கேட்கறதுல நீங்க வேலையை விட்டு நிறுத்துங்க, நாங்க உங்கள்ட்ட பாக்குறோம் வேலையை பாக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் பாக்குறாங்க. மிச்சம் 15 பேரை என்னைய வச்சு 15 பேரை வேலையை விட்டு நிறுத்திவிட்டா ஒரு ஜமாத்துல இருந்து 15 பசங்களை கொண்டு வந்து வச்சு சப்ளை பண்றான். நல்லா சப்ளை பண்ணட்டும். நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்காம இருக்கும் பட்சத்துல ஏன் வேலை போயிட்டு போகுது. என்ன போல இனி அடுத்து வர்ற டெலிவரி பாய்க்கு கண்டிப்பான முறையில ஆபீஸ்ல காசு கொடுப்பாங்க. இந்த வேலை கௌரவமான வேலையாகும். கஸ்டமர் நீங்களும் ஏமாளியாக வேணாம், டிஸ்ட்ரிபியூட்டரும் பணக்காரனாக வேணாம். டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நல்ல பணம் எல்லாம் அவங்களுக்கு தேவையான வருமானம் எல்லாம் வருது, அதுக்கு மேல இந்த டெலிவரி காசையும் சேர்த்து அமுக்குறாங்க. தயவு செஞ்சு மக்கள் கொடுக்காதீங்க. இன்னமும் உங்களை முட்டாளாக்க பாக்குறா, தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. எல்லாம் பொறுத்த மக்களுக்கு இதை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு இதோட நிறுத்திடாதீங்க. நான் வந்து ஒரு டெலிவரி பாய், பாதிக்கப்பட்ட ஒரு டெலிவரி பாய். எல்லாரும் சொல்றாங்க
டெலிவரிக்கு வந்து காசு வாங்கிட்டு நாங்க தர முடியாது, நீங்க வந்து அங்க போய் பேசுங்கன்னு. நான் அங்க பேசுனதுனால பாதிக்கப்பட்டேன். தயவு செஞ்சு மக்கள் எல்லாரும் எனக்காண்டி முயற்சி செஞ்சு என்னோட எல்லன்புறத்து மக்கள் இதை ஃபார்வர்டு பண்ணி கண்டிப்பா ஒத்தரவோட சிலிண்டருக்கு கொடுக்காம சிலிண்டர் வாங்குங்க, தயவு செஞ்சு வாங்குங்க. இந்த நம்பரை நான் 100 வாட்டி வாயாலே சொல்லிடுறேன், தயவு செஞ்சு கேட்டுங்க. 94 43 38 91 83. இது வந்து சேல்ஸ் ஆபீசர் நம்பர். மறுபடியும் சொல்றேன், 94 43 38 91 83. நீங்க எந்த கம்ப்ளைண்ட் எப்போ பண்ணாலும் உங்க வீட்டுக்கு உடனே எந்த ரியாக்ஷனும் எடுக்கக்கூடிய நபர் இவர் தான். நீங்க வந்து எதுக்கும் பயப்படாதீங்க. நம்ம எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு சிலிண்டர் தர மாட்டாங்களோ நினைக்காதீங்க. இவருக்கு பண்ணீங்கன்னா உடனே எல்லாம் நடக்கும்.